வணக்கம் வாரியர்ஸ். இன்றைக்கி நம்ம லீன் பல்க் டே 2. தூக்க சுழற்சி நமக்கு நைட் ஷிஃப்ட் முடிச்சு சரியாக இல்லாததால் நமக்கு இன்னும் தூக்கம் சரியாக செட் ஆகலை. ஆனாலும் பரவாயில்லன்னு கிளம்பிட்டேன். எதை பண்ணாலும் எதை பண்ண மறந்துடாதீங்க. வெயிட் செக் ரொம்ப முக்கியம். அதன் பிறகு இந்த டயட் இருக்கும்போது நமக்கு இந்த வெயிங் மிஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ரொம்ப மேண்டேட்ரி. அது மசில் பில்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, ஃபேட் லாஸாக இருந்தாலும் சரி. லோடிங்கை முடிச்சுட்டு மிதிவண்டி எடுத்துகிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஸோ வெயில் இன்னைக்கு கொஞ்சம் அதிகம். ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ண மறந்துடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மசிலுக்கு இந்த பிளட் ஃப்ளோ, அப்புறம் கொஞ்சம் இன்ஜுரிஸ்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அது மஸ்ட்டு. ரெண்டாவது, இன்றைக்கி லோவர் பாடி ஸ்ப்ளிட்டு ரொம்பவே சிம்பிள். அதே சர்க்கியூட்டு. ஸோ வெயிட்ஸை மட்டும் கொஞ்சம் புஷ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா எனக்கு லெக்ஸ் நான் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணணும். நான் இவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணி எனக்கு லெக்கில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதில்லை. பார்க்கலாம் இந்த சீரீஸில் என்னால் எவ்வளோ அளவுக்கு லெக்கு கொஞ்சம் மசில் கெயின் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பிறகு கார்டியோ பண்ண மறந்துடாதீங்க. 20 மினிட்ஸ் கார்டியோ மினிமம் பண்ணுங்கள், ஃபேட் லாஸாக இருந்துச்சுன்னா. தென் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோட்டீன் சோர்சிங். இந்த வாரம் நம்ம வலையில் மாட்டினது சீலா மீனை சொன்னேன். இது இங்கே கிட்டத்தட்ட 600 ரூபாய்க்கு வாங்கினேன். நம்ம ஊரில் கூட உங்கள் ரேட்டு கிடைக்கிறதே கிடையாது. கட்டிங்கை முடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக காய்கறி பழம் வாங்கிறதுக்கு வந்தாச்சு. இந்த வாரத்துக்கான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வாங்கி லோட் பண்ணால் தான் நமக்கு அடிக்கடி கடைக்கு போகிறது இல்லாமல் இருக்கும். ஸோ சிம்பிள் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வாங்குவேன் எப்போயுமே. ரொம்ப குக் பண்ணுற மாதிரிலாம் வாங்க மாட்டேன். அப்புறம் டயட்னு வந்துட்டால் இந்த பேலன்ஸ்டு மீல் ரொம்ப முக்கியம். ஸோ பழம், காய்கறி ரொம்ப நல்லா நிறைய சாப்பிட முடியலனா கூட ஓரளவுக்கு உங்களோட சாப்பாட்டில் அதை ஒரு கொஞ்சம் போர்ஷனாக வச்சுக்கோங்க. அப்புறம் ரூமுக்கு வந்தேன். எனக்கான மீலை கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு சிம்பிளாக அந்த கீரையை அந்த ஸ்டீமரில் போட்டு வேக வச்சுட்டு இந்த ஃப்ரையரில் மீனை தூக்கி போட்டேன். கோலில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. எவ்வளவோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா?